+2 ரிசல்ட் வந்ததும் அது மார்க் அதிகமாக இருந்தாலும் சரி இல்லை கம்மியாக இருந்தாலும் சரி, பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை என்ஜினியரிங் படிப்பில் சேர்த்துவிட நினைக்கிறார்கள். காரணம், இன்ஜினியரிங் படித்தால் கை நிறைய சம்பாதிக்கலாம் என்பது அவர்களின் நம்பிக்கை. இன்னும் சில பெற்றோர்கள் மருத்துவத்துறை படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த இரு துறைகளை தவிர்த்து கை நிறைய சம்பளம் தரக்கூடிய, அதே சமயத்தில் அதிக வேலைவாய்ப்பினை தரக்கூடிய நிறைய துறைகள் இருக்கின்றன. அதில் முக்கியமானது ஒன்று தான் விமானத்துறை. விமானத்துறை படிப்புகளில் நிறைய கோர்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிபிஏ இன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் ரொம்ப அதிகம் கிடையாது. அதே சமயத்தில் நிறைய வேலைவாய்ப்பு தரக்கூடிய கோர்ஸாக உள்ளது. சரி, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவை பொறுத்தவரை கடந்த சில வருஷமாகவே விமானத்துறை படுவேகமாக வளர்ந்து வருகிறது. ஃப்ளைவெல் ஏவியேஷன், டெக்கான் ஏர்லைன்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், சாம் ஏவியேஷன் பிரைவேட் லிமிடெட், டிரான்ஸ் ஏசியன் ஏவியேஷன் போன்ற பல அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் விமானத்துறை படிப்பவருக்கான வேலைவாய்ப்புகள் அதிகம். சுகோய், லுப்தான்சா, டின்கார்ஃப் இன்டர்நேஷ்னல், லேண்ட்மார்க் ஏவியேஷன், ரிச்மோர் ஏவியேஷன் டீல் குரூப் போன்ற வெளிநாட்டு விமான நிறுவனங்களிலும் இத்துறை படிப்புகளை படிப்பதற்கான வேலைவாய்ப்புகள் அதிகம் உள்ளன. சரி, பிபிஏ இன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், இதுக்கான ஃபீஸ் எவ்வளவு, எலிஜிபிலிட்டி என்ன, எந்த மாதிரி ஃபீல்டில் ஜாப் ஓப்பனிங் இருக்குது, சேலரி எவ்வளோ கிடைக்கும்? வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி +2ல் நீங்கள் ஃபஸ்ட் குரூப்போ தேர்ட் குரூப்போ எது படிச்சிருந்தாலும் சரி, குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்கள் இருக்கணும். இதுதான் இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி. டூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 வருஷம். டோட்டலாக 3 வருஷத்துக்கான கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 50,000 5 லட்ச ரூபா வரைக்கும் வரும். இது காலேஜ் மாறுபடும். ஒரு சில காலேஜஸில் அட்மிஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு குரூப் டிஸ்கஷன் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணி தான் உங்களுக்கான அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம். இது ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஜாப் ஓப்பனிங் ஏரியாஸ்: ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ், டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ், ஏர்லைன் இன்சூரன்ஸ், ஏர்லைன் கான்ட்ராக்டிங், மிலிட்ரி ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், DHL, ட்ராவல், டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஃப்ரேம்ஸ். நெக்ஸ்ட்டு, சேலரி. இந்த ரிப்போர்ட் பாருங்கள். இந்த ஃபீல்டில் ஃப்ரெஷருக்கு வருஷ சம்பளமாக 5 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபீல்டில் ஜாப் பொசிஷன் இருக்குது: ஏர்போர்ட் மேனேஜர், கார்கோ மேனேஜர், கிரவுண்ட் ஸ்டாஃப் மேனேஜர், சேஃப்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் மேனேஜர், கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ், டெஸ்ட் மேனேஜர், ப்ரோக்ராம் மேனேஜர். ஜாப் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் மாறுபடும். எப்படி பார்த்தாலும் இந்த ஃபீல்டில் ஸ்டார்டிங் சேலரி வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 3 லட்ச ரூபாயிலிருந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிபிஏ இன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு சில காலேஜ் லிஸ்ட்: IIKM பிஸ்னஸ் ஸ்கூல் சென்னை, காமராஜ் யூனிவர்சிட்டி மதுரை, நெஹ்ரு காலேஜ் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் சயின்சஸ் கோயம்புத்தூர், கஸ்தூரி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூர், ரெமோ இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் சென்னை, அன்னை ஃபாத்திமா காலேஜ் மதுரை, வேல்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் சென்னை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோவை ஒரு 2 பேர்த்துக்காக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.